சரி, அடுத்து இதுதான் எனக்கு ரொம்ப விசித்திரமான ஒரு விதிமுறை. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் புதுச்சேரியில் நடக்கும் கூட்டத்திற்கு அனுமதி இல்லை. அப்ப யாருக்கு அனுமதினா, புதுச்சேரியில இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினர் தான் அனுமதி. இல்லை, எனக்கு புரியல. நான் தெளிவா சொல்றேன். புதுச்சேரியில இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினருக்கு தான் அனுமதி. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினருக்கு அனுமதி இல்லை. புதுச்சேரியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகம்னா அப்போ அங்கே பேரை மாற்றணும்ல. புதுச்சேரி வெற்றி கழகம் தானே மாற்றணும். புதுச்சேரி வெற்றி கழகத்தினருக்கு மட்டும்தான் அனுமதி, தமிழக வெற்றி கழகத்தினருக்கு அனுமதி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினருக்கு அனுமதி இல்லை. புதுச்சேரியில் இருக்க தமிழக வெற்றி என்னடா இது. சரி, ஏதோ ஒரு இளவு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒயின் ஷாப்பெல்லாம் ஏன் மூடலை அப்படின்னா, நான் அங்கே புசியோட அண்ணனே சொந்தமாக ஒரு ஒயின் ஷாப் வச்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி அது புசியோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அரசியலுக்கு வந்து கேப்பில் மாற்றி விட்டாரா இல்லை அதுக்கப்புறம் மாற்றினாரான்னு தெரியல. நாசுகா அவங்க அண்ணனோட பேரில் அவர் மாற்றி விட்டார். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து வந்து சொல்லியிருக்கணும். என்னென்னா, புசி சைட்லேருந்து ஒரு 3 எம்எல்ஏ கன்ஃபார்ம். ஒன்று ஈசிஆர் சரவணன், 2வது பல் டாக்டரு பிரபு, அடுத்ததாக புதுக்கோட்டை நம்ம பர்வேஸ். 3 பேரும் கன்ஃபார்ம் எம்எல்ஏ லிஸ்ட்டில் சீட்டு வாங்குறாங்க, ரெடி. சரி, லயலாமணிக்கும் அப்புறம் ரமேஷுக்கும் சீட்டு உண்டா அப்படின்னா, சை ரூமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, பார்ட்டி பணமுள்ள பார்ட்டியை தேடுகிறது. அதுதான் லைன். அதாவது நமக்கு கொடுத்த சோர்ஸ் என்னென்னா, பணம் இருக்க ஆளுங்களை பார்ட்டி தேடுது அப்படின்றதான் ஸ்லோகன். அதனால எம்எல்ஏ போட்டியிடணும் அப்படின்னு அவங்க ஒரு சில கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. அதில் சாதாரண தொண்டராக இருக்க மரிய வில்சனு கூட சீட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ரமேஷ் மாதிரியான ஒரு சாதாரண ஆளுக்கோ இல்லை லைலாமணி ஆளுங்களுக்கோ எதுவும் கிடையாது. கடைசி வரைக்கும் நீ பேசிக்கிட்டே இரு அந்த கட்சியில், உனக்கெல்லாம் சீட்டும் அப்படி தான் அந்த நிலைமைங்க. ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. இதில் புசி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்குமே சொல்லிட்டாரு, எம்எல்ஏ சீட்டெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது, நாங்கள் சொல்கிற ஆள் தான். ஏன் அப்படின்னா, எந்தெந்த தொகுதிக்கு யார் டப்பு பார்ட்டியோ யார் செலவு பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்ற அளவுக்கு கட்சி வந்து முடிவு பண்ணியிருக்கு.